சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? சிஐடிஸ் வந்திருக்காங்கன்னு போய் ராணி கிட்ட சொல்லுப்போ. சரி. 12 நைட் அன்னைக்கு விவேக் கொல்லப்பட்டிருக்கான். நாங்க உங்களை சந்தேகப்படுறோம். நீங்க என்ன உளறீங்க? நான் ஏன் விவேக்க கொலை பண்ணணும்? ஏன்ற கேள்விக்கு நீதான பதில் சொல்லணும். விவேக்கோட கொலையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது. இங்க பார், நீ சும்மா அப்பாவி மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. நீ விவேக்க எதுக்கு முதல்ல கொலை பண்ணாத சொல்லு. சார், விவேக்க நான் கொலை பண்ணல. சொல்ல போனா அவங்க வீட்டுக்கு வெளியில செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படி நான் கொலை பண்ண முடியும்? காட்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யாரையும் பார்க்கல. அப்படின்னா? அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் விவேக்கோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அதோட அவன் லைட் ஜங்ஷன் பாக்ஸையும் நாஸ்தி பண்ணிட்டான். ஸோ லைட்டும் போயிடுச்சு. சார், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இருங்க நான் பாக்குறேன். மிஸ்டர் ராணி, எங்கேயும் போகக்கூடாது, இங்கே நில்லுங்க. வாங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். வந்தது கொலைகாரனா கூட இருக்கலாம். செக்யூரிட்டி ரோனி, அசாதிங்க, அங்கே நில்லுங்க. சரி, அது செக்யூரிட்டி. யார் அங்க இருக்கீங்க? சார், என்ன? ஏய். சார், இங்க இந்த பக்கமா? ஏய், யாரா நீ? இங்க யாரோ இருக்கிறாங்க. யார் அது? யாராச்சும் நீ பாத்தியா? ரோனி, அசாதிங்க. செக்யூரிட்டி லைட் ஆன் பண்ணு. நான் அங்க போய் பார் பார்க்கறேன். பங்கஜ். ஓ நோ, பங்கஜ். இதை பாரு, இன்னைக்கு மொத்த நாளும் வேலை 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 தான். உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. விவேக், 24 மணி நேரமும் யோசிச்சா பாடியில வலி இருக்க தான் செய்யும். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸை சமாளிக்கணும்? அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும்ல. கொஞ்சம் கம்மியா யோசியேன். அதை விட உன் மூளையை நல்லா பயன்படுத்து. சொடக்கு போட்ட உடனே வேலை முடியறதுக்கு இது ஒன்றும் சின்ன குழந்தைங்க விளையாட்டு இல்லைம்மா. அண்ட் இப்படி சொடுக்கு போட்டதும் ஆட்டெல்லாம் முடியாது. புரியுதுல்ல? சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நான் லோகேஷ் உடனே கூப்பிடுறேன். அவன் நல்லா மாலிஷ் பண்ணி விட்டுரும். ஓகே? மாலிஷ் வேண்டாம். எனக்காக சூடா ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா, போதும். என் டயர்ட்னஸ் எல்லாம் பறந்துடும். ஐ சி, இப்ப கொண்டு வரேன். ப்ளீஸ், தேங்க்யூ. சொல்லுங்க விவேக் சார். எல்லாம் ஓகே தானே? ஆமா சார், எல்லாம் ஓகே தான். கரெக்டா ட்ராக்ல இருக்கு. வேலை முடிஞ்சிடும்ல? உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் சார், வேலை முடிஞ்சிடும். எது கரெக்டுன்னு தெரியுதோ அது எல்லாத்தையும் பண்ண ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடு. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் தயாராக இருக்கும் சார். நான் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே தயார் பண்ணிவிடுவேன். குட். இந்த லைட்ஸ்க்கு என்னாச்சு? வீணா, வீணா எங்க இருக்க? வீணா, ஏன் பேச மாட்டேங்கிற? லைட்ஸ் ஏன் திடீர்னு போயிடுச்சு? லோகேஷ், வீணா, யாருது? இங்க இருக்கிறது யாரு? வீணா, என்கிட்ட விளையாடாத. இங்க பாரு, எனக்கு இருட்ட கண்டு பயம் இல்ல. லோகேஷ், வீணா, லோகேஷ் இங்க வா, இங்க யாரோ இருக்காங்க. விவேக் சார், விவேக் சார், கதவை திறங்க. விவேக் சார், கதவை திறங்க சார். விவேக் சார், எஜமானி அம்மா. விவேக் சார், விவேக் சார், விவேக் சார், விவேக் சார், விவேக் சார், எல்லாமே ஒரே அளவு, அதோட ஆழமாவும் இல்ல. கத்தியால குத்தி இருந்தா நல்லா பெருசா டீப்பா ஆழமா போயிருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்திருக்காது. அப்படின்னா கத்தி மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஆப்ஜெக்ட், அதை வச்சு அடிக்கடி குத்தி சாகடிச்சிருக்கான். பார்க்கறதுக்கும் அப்படிதான் தெரியுது. நீங்க கொலை நடக்கும்போது எங்க இருந்தீங்க?
சார் நான் கீழே என் ரூம்ல இருந்தேன். விவேக் சார் கத்துற சத்தம் கேட்டது. அப்போ நான் மேலே ஓடி வந்தேன். சார் கதவு உள்ள பூட்டி இருந்தது. நான் திறக்க முயற்சி பண்ணேன். விவேக் சார் உள்ள இருந்து கத்திக்கிட்டே இருந்தாரு. அதனால கதவை உடைச்சுக்கிட்டு நான் உள்ள போனா அப்பதான் நான் அதை பார்த்தேன். நீ உள்ள வந்து பார்க்கும்போது கொலைகாரன் இங்க இல்லையா? அதான் ஆச்சரியமா இருக்கு. அவன் என் கண்ணுக்கு தெரியல. உள்ள இருந்து மூடி இருந்துச்சு. ஆமா சார். சரி, நீ உள்ள வந்து பார்க்கும்போது உள்ள லைட் இருந்துச்சா? சார் அப்போ லைட் எங்கேயுமே இல்ல. நான் கதவை திறந்து உள்ள போகும்போது லைட் வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கு. யார் இந்த கொலைகாரன்? லைட்ல கூட தெரியலையே. ஒருவேளை இது ஆத்மாவா? வேற மாதிரி யோசிக்கலாம். அதாவது ரூமுக்குள்ள இருட்டா இருக்கும்போது கொலைகாரன் இங்கிருந்து வெளியே போயிருக்கலாம் இல்லையா? ம், சார் இது சாத்தியமே இல்ல. சார் கொலைகாரன் இருட்டுல வெளியே போயிருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு கண்ணு நல்லா தெரியும். ரூம்ல இருந்து வெளியே போக வேற எந்த ஒரு வழியுமே இல்லையே. அதானே. ரூமை விட்டு வெளியே போக ஒரு வழி தான் இருக்கு. அதுவும் இந்த கதவு. அதுவும் உள்ள லாக் ஆயிருக்கு. லோகேஷ் தான் கதவை உடைச்சிருக்கான். அவனும் உள்ள வந்தப்ப கொலைகாரனை பார்க்கல. ஆச்சரியமா இருக்கு. இதுவுமே உள்ள இருந்து மூடி இருக்கு. ஸோ எங்க இருந்து உள்ள நுழைய முடியாது. அப்புறம் அவன் உள்ள எப்படி வந்திருப்பான்? அதோட வெளியே போகும்போதும் யாரோட கண்ணுக்கும் தெரியல. சார், என் பாட்டி ஒரு பேய் கதை சொல்லுவாங்க. பங்கஜ், இது கதைலாம் இல்ல தம்பி, நிஜம். அதோட இங்க பேயெல்லாம் இல்ல. சார் இது உண்மைதான். ஆனா பேய் கதை மாதிரி தானே இருக்கு. யாரோ ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வர்றான், ஆயுதம் இல்லாம கொலை பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுறான். எங்க இருந்து வெளியே போறதுக்கு இந்த இந்த ஒரு வழிதான் இருக்கு. இந்த கதவு மட்டும்தான் அது. ஆனா சார், வீணா படிக்கட்டுல இருந்து மேல வந்துட்டு இருந்தா. கொலைகாரன் இங்க இருந்து போயிருந்தா அவ பாத்திருப்பா இல்லையா? குழம்புது எனக்கு. இந்த லைட் வந்து போனது இதுக்கும் கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. லைட்டோட ஜங்ஷன் பாக்ஸ் அங்க இருக்கு. சார் இதுதான் ஜங்ஷன் பாக்ஸ். ஏன்பா இங்க வாயேன். நேற்றுக்கு நீ டியூட்டில இருந்தியா? நான் கேட்ல இருந்தேன் சார். நீ கேட்ல இருக்கும்போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு கொலை பண்ணியிருக்கான். ஆனா உனக்கு ஒன்றும் தெரியல. சார் என் டியூட்டில எல்லாம் நான் அலர்ட்டா இருப்பேன். உள்ளே யாரும் வரல, வெளியே யாரும் போல. அலர்ட். அப்ப அவன் காத்துலயே வந்து காத்துலயே போயிட்டானா? இங்க லைட்டை யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க? தெரியல சார், திடீர்னு ஆஃப் ஆயிருச்சு. ஃபியூஸ் போயிருக்குன்னு தான் நான் நினைச்சேன். சரி, இந்த ஜங்ஷன் பாக்ஸ்ல ஸ்பார்க் ஏதாச்சும் வந்துச்சு? இல்ல சார், ஸ்பார்க்லாம் வரல. லைட் போயிருச்சு. லைட் போன உடனே நான் இங்க ஓடி வந்துட்டேன். மற்ற எல்லா இடத்துலயும் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா பாக்ஸ் திறந்து இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நான் தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணதும் லைட் வந்துருச்சு. யாரோ இங்க வந்திருக்காங்க. லைட்டை வந்து அவன் தான் கட் பண்ணி விட்டுருக்கணும். விவேக்கோட வைஃப் வீணா, அவகிட்ட போய் விசாரிக்கலாம். வீணா மேடம், எங்களுக்கும் புரியுது. இந்த நேரத்தில் நாங்கள் இதை கேட்கக்கூடாது தான். எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீட்டில் எல்லாரும் இருக்கிற நேரத்திலேயே விவேக் கொலை செய்யப்படுறான். ஆனால் யாருமே கொலைகாரனை பார்க்கல. சார் இதுக்கான பதில் என்கிட்டயும் இல்ல. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கொலைகாரன் எப்படி காத்துலயே வந்து இங்க இருந்து வெளியே போனான்னு. நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்வேன் சார்? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. தைரியமா இரு. காலப்போக்கில் பசங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நீங்க யாரு? சார் நான் விவேக்கோட பிஸ்னஸ் பார்ட்னர். என்னோட பேர் ராகேஷ். நான் ஜப்பான்ல இருந்து திரும்ப வந்திருக்கேன். எதுக்காக நீங்கள் ஜப்பானுக்கு போயிருந்தீங்க? ஒரு பிஸ்னஸ்க்காக போயிருந்தேன் சார். சரி, என்ன பிசினஸ் பண்றீங்க? சார் விவேக்கும் ராகேஷும் ஜப்பான்ல ஆயில பேஸா வச்சு ஒரு பிசினஸ் பண்ண இருந்தாங்க. ஜப்பானோட சீல ஜப்பான் இந்தியாவோட ஜாயிண்ட் வெஞ்சர் இது. என் ஃப்ரெண்டு போயிட்டான். இதுக்கு மேலே இந்த கம்பெனி என்ன ஆகுமோ? விவேக் யாருக்கூடையாச்சும் முன் விரோதம் இருந்துச்சா? அதர்வைஸ் ஒருவேளை அவன் ஸ்ட்ரெஸ்ல கூட இருந்திருக்கலாம். யாராச்சும் மிரட்டி ஃபோன் பண்ண மாதிரி தெரியுமா? இல்ல சார், யாரும் அவரை மிரட்டின மாதிரியோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரியோ சொல்லவே இல்ல. ஜப்பான் டீல் விஷயத்துல அவர் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாரு. அது என்ன டென்ஷன்? டீல் நடக்குமா நடக்காதான்னு.
ஆனா இன்னொரு விஷயம் இருந்தது சார். என்ன? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவேக் ஒரு விசித்திரமான ஆளை சந்திச்சாரு. அட நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு உங்க வாக்கை நிறைவேத்துறீங்க. நானும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். போலீஸ்க்கு எதுவும் தெரியக்கூடாது. சார் என் பேர் பப்பன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வேலையை கொடுத்தேன். இது போதும். அப்ப உட்காந்து பப்பனோட ஆட்டத்தை பாருங்க. பப்பன், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த பப்பன் பழைய குற்றவாளியா கூட இருக்கலாம். எல்லாரோட ரெக்கார்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட போட்டோ காட்டினா அடையாளம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஓகே, அப்ப சீக்கிரமே இந்த பப்பனை பிடிச்சிடலாம். என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் பாஸ். இந்த கொலை கத்தியால நடக்கல. அப்போ எந்த ஆயுதத்தால பண்ணியிருக்கா? கொலைகாரனும் கண்ணுக்கு தெரியல. இது ஒரு புதிராதா சார் இருக்கு. கொலை நடந்திருக்கு, ஆனா கொலைகார யாருன்னு தெரியல. கத்தியால தான் குத்துற மாதிரி இருக்கு, ஆனா கத்தியால குத்துற மாதிரியும் இல்ல. இது புதிர் தான் அபிஜித். இந்த புதிரை சால்வ் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். இந்த பாருங்க பாஸ், நமக்கு இந்த ஆத்மா மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா சயின்ஸை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொலையில ஏதோ மாடர்ன் சயின்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்காங்க. ஹைடெக் கொலையா? ஆமா, இது ஹைடெக் கொலை தான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கொலைகாரன் எதுக்கு லைட் ஆஃப் பண்ணணும்? சரி, கொலைகாரன் ஹைடெக்காவே இருக்கலாம், ஆனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயாவது விட்டுருப்பான்ல? கண்டிப்பா. அப்படின்னா நாங்க அந்த கிரைம் சீன்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கொண்டு வந்தோம்ல, அதுல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கலாம் இல்லையா? இருந்திருக்கணும் தயா. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா அது இல்ல. நீங்க எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கொண்டு வந்தீங்களோ அதுல விவேக்கும் அவங்க மனைவியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. கிளியரா இருக்கு. மற்ற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் குழம்பி இருக்கு, மிக்ஸ் ஆயிருக்கு. யாரோ கையில கிளவுஸை போட்டுக்கிட்டு கதவை திறந்து அப்புறம் மூடி இருக்காங்க. பிளானிங்கோட தான் அப்ப கொலை நடந்திருக்கு. ஆதாரத்தையும் நல்லா மறைச்சிட்டான். ஒரு வேலை செய்யலாம். இந்த விவேக்கோட வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கிட்டையும் தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? கொலைகார இருட்ட சாதகமா பயன்படுத்தியிருக்கா. இப்ப நாமளும் இருட்டிலேயே கூறி வச்சு தாக்கலாம். சார், கொலை நடக்கும்போது கொலைகாரன் உள்ளதான் இருந்திருக்கணும். வீணா வெளியில போனதுக்கு அப்புறம் கொலை பண்ணியிருக்கிறான். நீ சொல்ற தியரி வேணா சாத்தியமா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல லைட் போயிருக்க கூடாது. அப்படின்னா 2 கொலைகாரன் இருந்திருக்கான். ஒருத்தன் லைட் ஆப்ரேட் பண்ணியிருக்கான், ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான். சரி, எந்த பையன் லைட் ஆஃப் பண்ணானோ அவன் எங்க போயிருந்தான்? அங்க கார்டு நின்றுட்டு இருந்தான்ல, அங்க யாரும் உள்ள போகல, யாரும் வெளியே வரலன்னு சொன்னானே அவன். சார், ஆனா வீணா வெளியில போகும்போது கதவை திறந்திருக்கிறத பார்த்துருக்கலாம். அப்ப கதவுல அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கணும். கொலைகாரன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். சலோங்கி சார் தான் சொன்னாரு, இங்க ரூமுக்குள்ள ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கிடைக்கல. அதாவது ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்ல. அவன் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருப்பான், அதனாலதான் கிடைச்சிருக்காது. கண்டிப்பா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கணும். விவேக்கோட பாடி இங்கே தான் கடந்துச்சு. அப்படின்னா அவன் இங்கே தான் வந்து நின்று இருக்கணும். ஒரு நிமிஷம் நீங்க வந்து நில்லு பங்கஜ். கொலைகாரன் உள்ள வரும்போது டோர் ஓப்பனா இருந்திருக்கு. லைட் போன உடனே கொலைகாரன் உள்ள வந்திருக்கான். வந்ததும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டான். இருட்டுல அவன் நேரா விவேக்க கொலை பண்ணிட்டான். ஆனா எப்ப லோகேஷ் வந்தானோ அப்ப இந்த கதவு உள்ள இருந்து மூடி இருந்துச்சு. ஆமா சார், கொலைகாரன் உள்ளதான் இருந்திருக்கணும். கரெக்ட். எப்ப லோகேஷ் கதவை திறந்து உள்ள வந்தானோ கொலைகாரன் நைஸா அப்படியே வெளியே போயிட்டு இருப்பான். அதெல்லாம் சரி, கொலைகாரன் இங்கிருந்து போயிருந்தா லோகேஷ் இங்க தானே நின்று இருந்தான். அவன் கொலைகாரனை பார்த்துருக்கணும்ல. ஆனா விவேக்கோட பாடியை மட்டும்தான் பார்த்தேன்னு லோகேஷ் சொல்றான். கொலைகாரனை அவன் பார்க்கவே இல்லை. சார், இந்த லோகேஷ் இருக்கான்ல, அவன் போய் சொல்லியிருக்கான் சார். ஆனா அப்படி தெரியலையே. இன்ட்ராகேஷன் பண்ணும்போது போய் சொல்ற இந்த ஆசாமிங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாறுவாங்க, அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆனா அவன் போய் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப இந்த ஆளு யாரு? வீணா ஃபீல் பண்ணா, லோகேஷ் ஃபீல் பண்ணா, ஆனா இந்த ஆளு யாரு?
சார் ஆ சாகிறதுக்கு முன்னாடி விவேக் ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா. அந்த நம்பர் ஒரு நாள் முன்னாடி திருடு போயிருக்கு சார். இப்போ அது அன்அவைலபிள்னு காட்டுது சார். அன்அவைலபிளா? இது பப்பனோட வேலையா தான் இருக்கணும். பப்பனோட நம்பர் தான் இது. அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? பூர்வி ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கா சார். கிரிமினல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமே தெரிஞ்சிடும் சார். இவன்தான். இவனா? சார் ஆ சார் இங்க பாருங்க சார், நம்ம ரெக்கார்ட்ஸ்ல ஏகப்பட்ட போட்டோஸ் இருந்தது. ஆனா வீணா சொல்றபடி பார்த்தா இந்த ஆளை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். சார் இவன் தான் அவன். இவனை தான் நான் விவேக் கூட பார்த்தேன். நம்ம ரெக்கார்ட் படி பார்த்தா இந்த குற்றவாளி ரொம்ப பயங்கரமானவன், கொலைகாரன் வேற. விவேக் இவனுக்கு பணம் கொடுத்திருந்தானா கண்டிப்பா இவன் கொலை பண்ணியிருக்கணும். ஆனா இப்ப இவன் பெயில்ல வெளியே இருக்கான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கான் டெய்லியும் சைன் போட. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ண போறான்? சார் இங்கிருந்து போயிட்டான். காய்கறி வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு, சீக்கிரம் வாங்குங்க. சார் பப்பன் இங்கிருந்து கிளம்பிட்டான். இந்தாப்பா நீ கடையை பார்த்துக்க. அவன் அங்கேயே நிப்பாட்டி வை. அழுதாலும் பரவாயில்ல, நீ அங்கேயே நிப்பாட்டி வை. அவன் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம கையில் இருக்கு. அங்க எனக்காக வெயிட் பண்ணு. ஏதாவது சொதப்புனா உங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். இந்த பையன் ஒன்றை நோக்கி தான் தயா வந்துகிட்டு இருக்கான். நல்லா கவனி. எங்களுடைய இன்விடேஷன் எப்படி இருந்தது பரத் சார்? இதை பாரு பாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னையும் என் பையனையும் விட்டுடுங்க. நான் உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்கிறேன், உயிர் பிச்சை. ஓகே ஓகே ஃபைன், ஒரு வேலை பண்ணுங்க. நான் வேணா இங்க இருக்கேன். ஆனா ப்ளீஸ் என் பையனை மட்டும் விட்டுடுங்க. எனக்கு நீயும் தேவையில்லை, உன் பையனும் தேவையில்லை. நீ விவேக் சாரை சந்தோஷப்படுத்த எனக்கு அது போதும். அவரு ஹாப்பி ஆயிட்டா நானும் ஹாப்பி. இது பாசிபிள் இல்ல. நான் இந்தியன் மினிஸ்ட்ரியில ஒரு சாதாரண எம்ப்ளாயி. கான்ட்ராக்ட் என் மூலியமா பாஸ் ஆகுறது உண்மைதான். சும்மாவே ஒரு கான்ட்ராக்ட் எப்படி சார் என்னால பாஸ் பண்ண முடியும்? மிஸ்டர் பாரத், நீ இந்த மேட்டரோட சீரியஸ்னஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிற. உன் பையன் கூட என்ன நடக்குங்கிற விஷயத்தை நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படியே உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். சார் நான் வந்து மினிஸ்ட்ரியில வேலை பார்க்குறேன். எவ்வளவு சீல் பிட் இந்தியா தரப்புல நடக்குதோ அதுக்கு இன்சார்ஜ் நான். சீனா ஜப்பானோட ஏலம் போற ஆஃபீஸ் நம்ம நாட்டுக்குள்ள இருந்தது. ஆனா இந்தியன் டெண்டர் போடுறவங்க அவங்க பக்கம் போயிட்டாங்க. அதாவது வெளிநாட்டுக்கும் கான்ட்ராக்ட் கிடைச்சதா என்ன? இல்ல சார், இதுக்கு எல்லாருக்குமே காமன் ரைட்ஸ் உண்டு. ஏன்னா நம்ம இந்தியா கிட்ட சீப் லேபர்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதனால வெளியில் இருக்க கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. சார் இந்த ஏலம் எடுக்கிற விஷயம் புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த விவேக் ஏலத்தை தாம் பக்கம் எடுக்கிறதுக்காக அவர் பையனை கடத்திருக்கான். ஆனா இந்த விவேக்க கொண்டது யாரு, எதுக்கு? இதுவும் கண்டிப்பா அந்த இந்தியன் கம்பெனியோடதா தான் இருக்கும். அவங்க விவேக்குக்கு காம்படிட்டரா இருந்திருக்கணும். இதன் காரணமா தான் இதெல்லாம் நடந்திருக்கணும். சரி, விவேக்கை தவிர்த்து இந்த இந்தியன் பார்ட்டிஸ் யாரெல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் காட்டுங்க. எஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான லிஸ்ட் ரெடியாக இருக்கு. தேங்க்யூ. கார்த்திக், விவேக், இவங்களை தாண்டி ராகேஷ், ரமேஷ், சிவானி, ரோனி, நவீன். சரி பரஸ் சார், இவங்கள விவேக் எதிரா யாரெல்லாம் போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு அதிகமான அமௌண்ட்ல ஏலத்தை எடுத்திருக்க முடியும்? அது வந்து சார், அதாவது கண்டிப்பா யாராவது இருக்கணும். அதாவது விவேக் இந்த பிட்ல ஜெயிச்சா யாராவது வருத்தப்படலாம் இல்லையா? இல்லைன்னா அவனுக்கு நஷ்டம் ஏற்படும். சார் அது அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க, ரோனி அண்ட் நவீன். ரோனி அண்ட் நவீன் அப்படின்னா மீட் பண்ணுங்க. ரோனி அண்ட் நவீனை கூப்பிட்டு போய் விசாரிங்க. கண்டிப்பா தெரிய வரும். அதாவது யாருக்குமே தெரியாம கூட கொலை செய்ய முடியும். சொல்லுங்க, யாரை பார்க்கணும்?
சிஐடிஸ் வந்திருக்குன்னு போய் ரோனி கிட்ட சொல்லு போ. சார் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு நான் பாக்குறேன். வேண்டாம் ரோனி, வெளியே போகாதீங்க, இங்கே இருங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு ரோனி. இது அந்த கொலைகாரனா தான் இருக்கும். செக்யூரிட்டி ரோனி, நீங்க அசையாதீங்க. செக்யூரிட்டி சார் இங்க யாரோ இருக்கிறாங்க. எங்க சார் இங்க. எங்கன்னு சொல்லு. யார் அது? மிஸ்டர் ரோனி, அசையாதீங்க. சார் நான் போய் பார்க்கறேன். சீக்கிரம் போய் பாரு பங்கஜ். பங்கஜ்! ஓ நோ. ரோனி! சார் சாருக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம். He is no more. யாராச்சும் இங்கிருந்து வெளியே போறத பாத்தியா? இல்ல சார், நான் ஜங்ஷன் கிட்ட போனேன். லைட் ஆன் பண்ணி பார்த்தா எங்களோட இன்னொரு செக்யூரிட்டி கேட்டு கிட்ட மயக்கமா கிடந்தான். அதான் நான் உள்ள ஓடி வந்தேன். ஹலோ சார். சார், எங்களால ரோனியை காப்பாற்ற முடியல. He is dead. இது எப்படி நடக்கும் அபிஜித்? கொலை உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனா கொலைகாரனை நீ பார்க்கலன்னு சொல்றியே. ஆமா சார், மற்றவங்க சொல்றது தானே நம்ம எப்பவும் கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இந்த இடத்துல நாங்க 2 பேருமே இருந்தோம், யாருக்கும் தெரியல. அதாவது விவேக்கோட கொலை நடந்த மாதிரியே. அதேதான். இவன் எப்படிப்பட்ட கொலைகாரன்? இவன் இருக்கான், ஆனா கண்ணுக்கு தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அங்க நான் ஏதோ ஒரு ஷேடோவை பார்த்தேன் சார். வித்தியாசமா இருந்துச்சு. ஐ மீன், எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொலோங்கி, அந்த போட்டோவில் ஏதாவது தெரிய வந்துச்சா? பாஸ், தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது கிடைச்சதுன்னா சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த கொலையும் முதல்ல நடந்த கொலை மாதிரியே தான் நடந்திருக்கு. இங்க பாருங்க, கவனமா பாருங்க. இந்த போட்டோல கொஞ்சமா வெளிச்சம் இருக்குல்ல, இதுல ஏதோ ஷேடோ தெரியுது பாருங்க. ஷேடோ மாதிரி தானே இருக்கு, ஆனா ஷேப்பே இல்லை. இது என்னதுன்னு தான் புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க சார், நான் தான் முதல்ல சொன்னனே, இது கண்டிப்பா ஏதோ ஆன்மாதான். சார் அவன் யாருன்னு தெரியல, ஆனா நான் அவனை ஃபீல் பண்ணேன். அவனை நான் பிடிக்க போனேன், ஆனா கையில சிக்கல. இத பாருங்க, ஆத்மா பேயின்லாம் எதுவுமே கிடையாது பாஸ். இது என்னன்னு தான் இன்னும் கண்டே பிடிக்க முடியாம இருக்கு. சொலோங்கி, இவன் எந்த மாதிரியான ஆயுதத்தை பயன்படுத்திருக்கான்னு தெரியலையே. இது பாஸ், இது ஆயுதம். இதுதான் ஷுரிகேன். ஷுரிகேன்? இந்த மாதிரி ஆயுதத்தை நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் படத்துல தான் பார்த்திருக்கேன். அட, இத நிஞ்சாஸ் பயன்படுத்துவாங்க. அட, நிஞ்சா? சார், இது ஜாப்பனீஸ் வெப்பன். நிஞ்சாஸ் இது மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. ஜப்பான் நிஞ்சா. இந்த ஆக்ஷன் கூட ஜப்பான்ல தான் நடக்க போகுது. அப்ப இதோட கனெக்ஷன் ஜப்பான் கூட தான் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஜப்பான் கூட கனெக்ஷன் இருக்கு. இந்த ராகேஷை சந்திச்சே ஆகணும். அவன் தானே ஜப்பான் போயிருக்கான். ஏதோ டீல முடிக்க போயிருந்தான் இல்ல? ராகேஷ், நீ விவேக்கோட பார்ட்னர் தானே? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது விவேக் பிட்டு கிடைக்கிறதுக்காக பப்பனுங்கிற ஆளை ஹையர் பண்ணியிருக்கான் இல்லையா? அவனை பரத்தோட மகனை கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கான், அதானே? இல்ல சார், எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அட, என்ன டக்குன்னு சொல்லிட்டீங்க? இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பார்ட்னருக்கு தெரியாதா? சார், என்கிட்ட இருந்து அவன் பல விஷயம் மறைச்சிருக்கான். அதனால தான் பிசினஸ் லாஸ்ல போச்சு. அதோட இந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்காக அவன் என்ன பண்ணா, எங்கெல்லாம் போனான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அது இருக்கட்டும். ஐசி, நீங்க ஜப்பானுக்கு போயிருந்தீங்கல்ல விவேக்கோட கொலைக்கு முன்னாடி? போயிருந்தேன் சார். எதுக்காக போனீங்க? ஆயில் ட்ரில்லிங் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அதுக்காக ஜப்பான் போயிருந்தேன். ஆனா விவேக் இங்கிருந்து எல்லா ஆப்ரேஷனையும் ஹேண்டில் பண்ணான். ஆயில் ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்? அது சரி, இது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றியா? ஜப்பான்ல ஒரு ஐலாண்ட் இருக்கு, அது பவித்திரமா கருதப்படுது சார். அங்க இருக்கவங்க ஆயில் ட்ரில்லிங் ப்ராஜெக்டை எதிர்த்துட்டு வந்தாங்க சார். பவித்திரமா கருதப்படுதா? சரி, பவித்திரமா அந்த ஐலாண்ட்ல என்னதான் இருக்கு? பழைய வீரர்கள் எல்லாம் அங்க புதைச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சாமுராய்ஸ், ரோனன்ஸ் அண்ட் நிஞ்சாஸ். ஓ, சாமுராய், ரோனியன், நிஞ்சா, பழைய வீரர்களை அந்த ஐலாண்ட்ல புதைச்சிருக்காங்க. சார், இது தற்செயலா இல்ல வேற ஏதாவதா?
சார் நிஞ்சாஸ் எல்லாம் பழைய காலத்து வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்க. அதோட பலரும் இன்னைக்கும் இவங்களை மதிக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த ஆயில் ட்ரில்லிங் நடக்கிறத அவங்க கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்க தான் இவங்கள அதுக்கு சாத்தியம் இருக்குதையா, சாத்தியம் இருக்கு. இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது உள்பகை கூட இருக்கலாம், அதாவது பிசினஸ் ரைவல். சார் அது நவீனா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இன்னொரு கொலை நடக்கும்போது அவன் எங்க கூட தானே இருந்தான். அப்புறம் மிச்சம் இருக்கிறது 3 பிட்டோஸ், ஷிவானி, பரமேஷ் அண்ட் கார்த்திக். இந்த 3 பேரையும் இங்க கூப்பிடலாம். கார்த்திக், ரமேஷ் அண்ட் ஷிவானி, இந்த விவேக்கோட நீங்க 3 இந்தியன்ஸ் இருந்திருக்கீங்க பிட் பண்றதுக்காக ஜப்பான்ல. ஆனா டீல் எங்க கைக்கு வரலையே. அதனாலதான் விவேக்கையும் ரோனியும் கொலை பண்ணிருக்காங்க. சரி, 2 கொலை நடக்கும்போது கார்த்திக் நீங்க எங்க இருந்தீங்க? சார் நான் மீட்டிங்ல இருந்தேன். நீங்க எம்ப்ளாயிஸை கூட கேட்கலாம். ஓகே பரமேஷ். சார் நான் சோசியல் பர்சன் அண்ட் ஸோ இதுக்கு சாட்சி அந்த ஆஃபீஸர். அதோட எப்போ கொலை நடந்ததோ அப்போ நான் அவர் கூட தான் இருந்தேன். இதை வேற ஆங்கிள் கூட பார்க்கலாம். அதாவது இந்த கொலை நீங்க 3 பேரும் பண்ணிருக்கலாம். சார் நாங்க எதுக்காக கொலை பண்ணணும்? லக் இருந்தா எங்களுக்கு கிடைச்சிருக்கும். டீல் ஆகலனா என்னவா சார்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வேற டீல் கிடைச்சிடும். கொலை நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க ஷிவானி? சார் நான் ஜப்பான்ல இருந்தேன். அங்க எதுக்காக போனீங்க? ஜப்பானுக்கு. ஒரு கட்டாயம் ஏற்பட்டது சார். கட்டாயமா? அதென்ன அப்படி கட்டாயம்? சார் சில ஃபாரின் கம்பெனி நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பத்தி பொருளையை கிளப்பிட்டு இருந்தாங்க. அதனால இந்தியன் கம்பெனிஸ்லாம் ஒரேடா இருந்தாங்க. இந்தியன் கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்ல கம்பெனி, அதனால நீங்க அதெல்லாம் நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல போயிருந்தேன். அப்புறம் சார் நாங்க எங்க பிட்டிங்கை வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் கூட நாங்க ஏன் கொலை பண்ணணும்? அது இருக்கட்டும், பெட்டிங்கை வித்ட்ரா பண்றதுக்கு என்ன காரணம்? சார் ஒரே ஒரு காரணம் தான், நாங்கள் வாழ்க்கையில் டென்ஷனை எடுத்துக்கிட விரும்பல. அண்ட் சார் நாங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கவும் விரும்பல. எங்கள் பிஸ்னஸில் என்ன கிடைக்குதோ அதுலேயே நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். சார் இப்போதைக்கு நவீன் தான் இருக்கான். அவனும் பிட்டிங்கை வித்ட்ரா பண்ணவே இல்லை. அப்ப நவீன் தான் இதை பண்ணிருப்பானோ? சரி, இதை வேற ஆங்கிள் பார்க்கலாம். அதாவது அடுத்த வேட்டை நவீனா கூட இருக்கலாம். நவீன், பிட்டிங்கை ஏன் கேன்சல் பண்ணல? அதான் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்கல்ல. அது எப்படி என்ன பின்வாங்க சொல்ற? இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காக நான் பல மாசமா உழைச்சிருக்கேன். உனக்கு புரியுதா? எனக்கு இந்த கான்ட்ராக்ட் என் கைக்கு வந்துச்சுன்னா தென் என் வாழ்க்கை மொத்தமாக மாறி போயிடும். ஆனா இப்போ உன் வாழ்க்கையே உன் கையை விட்டு போகுதே. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகுறது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதுவும் ஆகாது. சிஐடியோட ஃபுல் டீம் நம்ம கூட இருக்கு. அட, சிஐடிக்காரங்க முன்னாடி தான் அவன் கொலை பண்ணிட்டே போனான். இவங்க என்ன கிழிச்சாங்க? ஒன்றும் தான் பண்ண முடியலையே. சிஐடி டீம் மேல முழு நம்பிக்கை வை. நமக்கு ஒன்றும் ஆகாது. பங்கஜ், நம்ம என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல? டோன்ட் வரி, ஐ நோ. இதோ வரேன். இதுதான் ஜங்ஷன் பாக்ஸா? இதால தான் எல்லா பிரச்சனையும் வருது. நானே கவனிக்கிறேன், எவன்னு கவனிக்கிறேன், இங்க ஒளிஞ்சுக்கிறேன். டேய், ஐயோ, யாருங்க? ஏய், வெளியில வா. நவீன், லைட்டுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகாது. இல்ல இல்ல, அவன் வந்துட்டான். ஒன்றும் ஆகாதுமா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆருங்க. ரிலாக்ஸ் ஆருங்க. முன்னாடி வா. அவன் உன்னை கொன்னுடுவான். கொல்ல மாட்டான்.
ஏய் யாரங்க? Are you all right? Huh? சார் நாங்க 6 புல்லட்டை சுட்டேன். அதுல 5 புல்லட் கிடைச்சிருச்சு. அதுல ஒரு புல்லட் அவன் மேல பட்டிருக்கணும். ஒரு குண்டு கொலகார மேல பட்டிருக்கா? அது ஓகே பூர்வி. 6 குண்டுல ஒரு புல்லட் அவன் மேல பட்டிருக்குன்னு எப்படி சொல்ற? அங்க எங்கேயாவது நீ பிளட்ட பாத்தியா? இல்ல சார், அங்க பிளட் இல்ல. ஆனா குண்டு பட்ட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. குண்டு பட்டிருக்குன்னா கண்டிப்பா அப்போ ரத்தம் வரணும்ல. வீட்டுக்குள்ள இல்லைன்னா கூட வெளியே விழுந்திருக்கணும்ல. இல்ல சார், நான் செக் பண்ணனே, அங்க எங்கேயுமே ரத்தம் இல்ல. சார் ஒருவேளை கொலகாரன் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்கலாம். சார் ஒருவேளை இந்த கருப்பு ட்ரெஸ் புல்லட் ப்ரூஃப் வெஸ்டோட துண்டா இருக்கலாம். சலோங்கி, இந்த கருப்பு துண்டுல இருந்து ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல பாஸ், இந்த துணியில கூட பிளட் ட்ரேசஸே இல்ல. சரி, ரத்தத்தை தாண்டி வேற ஏதாவது? இந்த துணி இது பயங்கர கருப்பா இருக்கு. இவ்வளோ கருப்பா இருக்கும்னு நம்பிக்கை வரல. இதுல இருந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் வெளியிலே வராது. ரிஃப்ளெக்ஷன் வெளியே வராதா? அப்படின்னா ஃப்ரெடி, நீங்க எந்த ஒரு பொருள் மேலேயும் லைட்டை போட்டீங்கன்னா அந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுலயே படும். அதுல இருந்து அது என்ன பொருள், அதோட கலர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த துணி மேல நீங்க லைட்டை போட்டாலும் அது ரிஃப்ளெக்டே ஆகாது. இந்த துணி மேல லைட் அடிச்சப்ப ஒண்ணுமே தெரியாதா? இல்ல, நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இதோ இந்த இடத்துல லைட்டு வருது. இப்போ இந்த லைட்டை இந்த துணி மேல டிராவல் பண்ண வைக்கலாம். இப்ப கவனிங்க, லைட்டை காணோம். மை காட். அதாவது இந்த துணி வந்து மொத்த லைட்டையும் அப்சர்வ் பண்ணிரும். அப்புறம் இதை கவனிங்க, துணியை விட்டு வெளியில வந்த உடனே லைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். என்ன துணி இது மொத்த லைட்டை அப்சர்வ் பண்ணுது? இந்த துணி இருக்கா இல்லைன்னு கூட சுத்தமா தெரியலையே. இது பாரு சலோங்கி, நவீனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. பாஸ், இது என்னதுன்னு எனக்கு தெரியும். அதோட கொலை எப்படி நடந்தது. ஸ்ரீகா, உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனில் இருக்க? நமக்கு ஒன்றும் ஆகாது. ரிலாக்ஸாக இரு. எப்படி ரிலாக்ஸாக இருக்க சொல்ற? உனக்கு எதாவது ஆச்சுன்னா? இதை பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு எதுவும் ஆகாது. நவீன், லைட் எப்படி போச்சு? இரு பயப்படாத. நவீன், அவன் வந்துட்டான். யாரும் இங்கே வரலமா? அவனை கொன்னுடுவா. போதும், ஆட்டம் முடிஞ்சது. ஒரு கிளாஸ் பால் உன் கையால கொண்டு வா. என் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். ஐ சி. இப்போ கொண்டு வரேன். ப்ளீஸ், தேங்க்யூ. நான் மாட்டிப்பேன்னு
ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்கல. நாங்களுமே நினைக்கல ஒரு மனைவி அவளோட கணவனை கொலை பண்ணுவான்னு. ஒரு குற்றவாளி தான் மூளையை பயன்படுத்தி என்ன குற்றம் வேணாலும் செய்யலாம். ஆனா எங்கேயாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்பவும் நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. இல்ல, நீ தப்பு பண்ணியிருக்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு இருந்திய. இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு சின்ன பீஸ் அந்த விண்டோல இருந்து கிடைச்சது. விண்டோல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த துண்டு எங்களுக்கு ஆதாரமா இருந்தது. அந்த துணியை வச்சுக்கிட்டு தான் நீ எங்க பிடியில சிக்கின. இது என்ன துணி சார்? நான் இதை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் பாஸ். இந்த துணியை இந்த மாதிரி கூட பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்த துணியை யாரெல்லாம் உருவாக்கினாங்களோ இதுக்கு தனித்தனி பேர் வச்சாங்க. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், நல்லா கேட்டுக்கோங்க, உலகத்திலேயே இதுதான் கருமையான பொருள். எனக்கு இப்பவும் புரியல. இது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது ஃப்ரெடி? இந்த துணியில யாராவது ஒருத்தங்க சூட்டை தைச்சு போட்டுட்டா அந்த ஆளு உங்க கண்ணுக்கே தென்பட மாட்டான். ஆனா அவன் அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை விளக்குகளும் எலிமினேட் ஆகணும். அவன் தெரிய மாட்டான். அப்படியே அவன் தெரிய ஆரம்பிச்சா வெறும் ஒரு உருவம் தான் தெரியும், ஒரு நிழல். அதுவும் அதுக்கு எந்த ஷேப்புமே இருக்காது. இது 3Dல இருந்து 2Dக்கு மாறக்கூடிய விஷயம். சார், ஏதாச்சும் ஒரு லைட்ல இது தெரியணும்ல. அந்த மாதிரி லைட்டே இல்ல. நோ இன்ஃப்ராரெட் லைட், நோ யூவி லைட், எந்த லைட்லயும் தெரியாது. அபிஜித், நவீன் கிட்ட போய் சொல்லு, பிட்டை வித்ரா பண்ண தேவையில்லை. இந்த இன்ஃபர்மேஷனை எல்லார்கிட்டையும் சொல்லிடு. சார், இந்த மாதிரி நடந்தா மறுபடியும் அவனை தாக்கலாம். இதைத்தான் நானும் விரும்புற பூர்வி. நமக்கும் இதுதான் தேவை. அந்த பிளாக் ஃபேப்ரிக் லைட்டை மொத்தமா அப்சர்வ் பண்ணிடுது. ஆனா இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. இது ஹீட்டை கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணும். நாம கொலைகாரனை பிடிச்சிடலாம் தெர்மல் விஷனை வச்சு. போதும், உன்னோட கருப்பு ட்ரெஸ் ஆட்டத்தை நாங்க பொறி வச்சு பிடிச்சோம். சரி, இப்ப டக்குன்னு சொல்லு, எதுக்காக உன் புருஷனை கொன்ன? நான் அவனை வெறுத்தேன். அவனோட மனைவின்னு சொல்லிக்கவே வெக்கப்பட்டேன். ஏன் நீ இந்த அளவுக்கு அவனை வெறுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான்? இந்த பிசினஸ் இருந்ததே, அதை கொடுத்ததே என் அப்பா தான். இவ்ளோ பெரிய எம்பையரை உருவாக்கி கொடுத்தாரு. ஆனா இவன் அதை மொத்தமா அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ரவுடிங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட்ல வேலை கொடுத்தான். அவன் பிசினஸ் அவனே அழிச்சிட்டு வந்தான்னு சொல்றியா? அழிச்சிட்டு வரல, அழிச்சிட்டான். என் ஃபேமிலி பேங்க் கரப்சில மாட்டிக்கிட்டாங்க. பிசினஸ் மோசமா போயிட்டு இருந்தா அவன்கிட்ட பேசி இருக்கலாம், புரிய வச்சிருக்கலாம். நீ கொலை பண்ணிட்டியே. நான் பல தடவை புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவன் புரிஞ்சுக்கல. வேற வழி இல்லாம தான் இதை செய்ய வேண்டியது வந்தது. என் குழந்தைங்களை பத்தி யோசிக்கணும் இல்லையா? அவங்கள பட்டினி போட முடியாதே. அதனால இருக்கிற மொத்த பிசினஸையும் உன் கையில எடுத்துக்கிட்ட. நான் யாருக்கும் தெரியாம ஜப்பான்ல ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணேன். சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தேன். எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். இந்தியால இருக்கவங்க யாரும் பிட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் பிட்டுக்கு வரவங்க எல்லாரையும் கொலை பண்ண முயற்சி செஞ்சேன். இவங்களை கொலை பண்ண நெஞ்சாஸ் யூஸ் பண்ண வெப்பன்ஸை நீ யூஸ் பண்ணிருக்க? ஆமா. இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது? ஜெயில் தானே. குழந்தைங்களுக்காக நீ ரொம்ப தவறான பாதையை சூஸ் பண்ணிட்ட. ஆனா பாவம் இப்ப அவங்க அனாதை ஆயிட்டாங்க.